Hello students, நம்ம இப்போ pattern drafting and garment constructionல garment construction 2ல module 4 பார்க்குறோம். என்னன்னா pleated trousers. pleated trousersல நம்ம எப்படி draw பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ pleated trousersனா என்னன்னா நார்மல் பேண்ட்ல ஃப்ரண்ட்ல pleats இருக்கும், அதாவது மடிப்பு இருக்கும். ஸோ அதுதான் pleated trousers. அது நம்ம ஸ்கர்ட் மாதிரி ரொம்ப விசிபிளா தெரியாது, பட் மைல்டா சின்ன சின்ன pleats இருக்கும். அதுதான் pleated trousers ஓட style feature. Okay, so let's move to the drafting procedure. pleated trousers க்கு first என்னென்ன measurements தேவைன்னு பார்க்க போறோம். full length, seat circumference, waist circumference, bottom circumference, and then inside leg length and leg width. Okay, so இப்போ full length எங்க இருந்து இது வரைக்கும் எடுப்போம், waistல இருந்து floor வரைக்கும் எடுக்கணும். ஸோ அப்பதான் இந்த லென்த் கரெக்டா இருக்கும். and then seat circumference, நம்ம சீட்டோட சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து waist circumference. waist circumference என்ன பண்ணணும்னா நம்ம waistல சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணி வச்சுக்கணும். and then bottom circumference. bottom circumferenceனா கீழே நம்ம கால் பேண்ட் போடுறப்ப கீழே எவ்வளவு சர்க்கம்ஃபரன்ஸ் லூஸ் வேணும் அப்படின்றத நம்ம சொல்றதுதான் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ். அண்ட் தென் இன்சைட் லெக் லென்த். இன்சைட் லெக் லென்த்னா என்னன்னா ரெண்டு காலுக்கும் ஊடால இருக்கிற கேப்போட லென்த் தான் இன்சைட் லெக் லென்த். அண்ட் தென் லெக் வித்னா பேண்டோட பாட்டம், அதுதான் லெக் வித். ஓகே, அடுத்து நம்ம டிராஃப்டிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். டிராஃப்டிங் ப்ரொசீஜர் 0 to 1 full length minus leg width plus 1 cm. 0ல இருந்து 1 full length minus leg width. ஸோ லெக் வித் நம்ம பார்த்தோம்ல, அதை மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து 1 to 2 இன்சைட் லெக் பிளஸ் 1 சென்டிமீட்டர். 1ல இருந்து 2 இன்சைட் லெக் பிளஸ் 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி எடுத்துக்கோ. ஸோ 76 சென்டிமீட்டர். இது நீங்க எழுதணும் அவசியம் இல்லை. இந்த கேல்குலேஷன் நீங்க உங்க நோட்ல ஒரு கார்னர்ல போட்டு எழுதிக்கிட்டா போதும். இது உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள கொண்டு வர வேண்டியதில்லை. இந்த கேல்குலேஷன் எல்லாமே நான் இன்பிட்வீன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். அது எல்லா மாடியூல்லையும் இருக்கும். நீங்க அதை உங்க நோட்ல ரஃபா ஒரு காலம்ல கால்குலேட் பண்ணிக்கிட்டா போதும். இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில நீங்க எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து 2 to 3 ஈக்குவல் டு ஹாஃப் இன்சைட் லெக். 2ல இருந்து 3 ஹாஃப் இன்சைட் லெக் மைனஸ் 5 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா 2 to 4 1/4 seat plus 4 centimeter. 2ல இருந்து 4, 2 இந்த இருக்கு, 4 இங்க இருக்கு. 1/4 seat plus 4 centimeters நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து 0 to 5 சேம் as 2 to 4. 0ல இருந்து 5 என்னன்னா இது 2 to 4 எவ்வளவு இருக்கோ அந்த சேம் மெஷர்மெண்ட் தான் அந்த 0ல இருந்து 5 நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து 4 to 6 1/12 seat. 4ல இருந்து 6 எவ்வளோனா 1/12 seat. 4 இங்க இருக்கு, ஸோ 6 இங்க இருக்கு. 4 to 6 1/12 seat. ஓகே, அடுத்து 2 to 7 சேம் as 4 to 6. 2ல இருந்து 7 சேம் as 4 to 6. ஸோ 2ல இருந்து 7 இந்த இருக்கு. இந்த 4 to 6 நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் இங்க எடுத்து இந்த லைன் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து 5 to 8 1/4 waist plus 7.5 சென்டிமீட்டர். 5ல இருந்து 8 5 to 8 5ல இருந்து 8 1/4 waist plus 7.5 centimeters. and then அது எவ்வளோனா 17.75 plus 7.5 centimeter equal to 25.25 centimeters. ஸோ இதான் இங்கே வரும். அடுத்து 4 to 9 112 feet minus 1.5 centimeters. 4 to 9 4 இங்கே இருக்கு, 9 இந்த இருக்கு. 4ல இருந்து 9 112 feet. and then 4 to 10 18 feet. 4ல இருந்து 10 18 feet எடுத்து அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன்ல 5 இருக்கிற லைன்ல. அடுத்து 12 is the midpoint of 2 to 9. 2ல இருந்து 9ஓட மிட் பாயிண்ட் தான் என்னது 12. ஸோ இந்த மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 13 to 14 ஸ்கொயர் டவுன் தி லைன் ஃப்ரம் 12. 13ல இருந்து 14 நம்ம என்ன பண்றோம்னா இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் 3 to 15 2 சென்டிமீட்டர். 3ல இருந்து 15 2 சென்டிமீட்டர்ஸ் எடுத்து 3 இந்த இருக்கு, 15 இங்க இருக்கு, இங்க மெஷர் 2 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 12 is the midpoint of 2 to 9. ஓகே, 12 is the midpoint of 2 to 9. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்.
3 to 15 வந்துட்டோம். ஓகே 13 to 16 வந்து சேம் அஸ் 3 to 15. 13லேருந்து 16 எவ்வளோ அப்படின்னா இங்கே 13லேருந்து 16ஓட இது எவ்வளோன்னா சேம் அஸ் 3 to 15. இந்த 3லேருந்து 15 நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை சேம் இந்த பக்கம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட். 14 to 17 1/4 பாட்டம். 14லேருந்து 17 எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 1/4 பாட்டம் எடுக்க போகிறோம். 14 to 17. ஸோ நம்ம பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏற்கனவே மெஷர் பண்ணி எழுதியிருந்தோம். அதில் 1/4 இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்து 14 to 18 சேம் அஸ் 14 to 17. இங்கே என்ன இருக்கோ அந்த சேம் இந்த பக்கமும் நம்ம என்ன செய்கிறோம் 14லேருந்து 18 மெஷர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து 9 to 19 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். 9 to 19 2 சென்டிமீட்டர். 9லேருந்து 19 இங்கேருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து 20 ஸ்கொயர் அப் த லைன் ஃப்ரம் 12. 20 வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயர் அப் த லைன். இந்த 12லேருந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைனை போட்டுக்கோங்க. அடுத்து 20 to 22 இங்கே 12லேருந்து 20 ட்ரா பண்ணிட்டோம். 20லேருந்து 22 4 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. 20லேருந்து 22. அடுத்து 23 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 8 to 22. 23 வந்து இந்த 8லேருந்து 22ஓட மிட் பாயிண்ட்டு. ஓகே ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் வருது. அடுத்து வந்து 14 to 24 and 24 to 25 equal to 4 centimeter. 24 and 25 4 centimeters. Then 25 to 26 2.5 centimeter. 25லேருந்து 26 2.5 centimeter. ஸோ இங்கே சேம். ஓகே இப்போ 14லேருந்து 24 எவ்வளோ எடுத்தோம் 4 சென்டிமீட்டர். 14லேருந்து 24 அந்த 24லேருந்து 25 4 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 25 to 26 2.5 சென்டிமீட்டர்ஸ். ஓகே அண்ட் தென் பேக் எப்படி வரையணும்னு பார்க்க போகிறோம். ஜீன்ஸோட பேக் ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பேக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே பாக்கெட் ஓப்பனிங் 1/6 feet ஈக்குவல் டு 13.5 சென்டிமீட்டர். பாக்கெட் ஓப்பனிங் வந்து 1/6 feet நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே and then 9 to 27 equal to 5 or 6.5 centimeter. 9 to 27. 9லேருந்து 27 எவ்வளோ மெஷர் பண்ணுறோன்னா 6.5 centimeter. 9லேருந்து 27. ஸோ 9 இங்கே இருக்குது 27 இங்கே இருக்குது. 9லேருந்து 27 எவ்வளோனா 6.5 சென்டிமீட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். 16 to 28. 16லேருந்து 28 என்ன பண்ணுறோன்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணுறோம். 17 to 29 2.5 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணுறோம். and then 10 to 30 2.5 சென்டிமீட்டர். 10லேருந்து 30 2.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறோம். 10லேருந்து 30 எவ்வளோ எடுக்கணும் 2.5 சென்டிமீட்டர்ஸ். ஓகே ஸோ 10லேருந்து 13 2.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். அடுத்து வந்து 13 இருக்குது. 31 reduce the line from 19. 31 வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இந்த 19லேருந்து லைன் ட்ரா பண்ணோம். 19ல ஸ்கேல் வச்சு இந்த 30 ரீச் பண்ணுற மாதிரி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைன் ட்ரா பண்ணோன்னா இது எங்கே கட் ஆகுதோ அதான் வந்து 31. அந்த 31 to 32 4 சென்டிமீட்டர். 31லேருந்து 32 வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். ஓகே அந்த 27 to 33 1 சென்டிமீட்டர். 27 to 33. 27லேருந்து 33 எவ்வளோ எடுக்கணும்னா 1 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கணும். இந்த இருக்கு 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே அண்ட் தென் வெயிஸ்ட் பேண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1லேருந்து 1 to 2 6.5 சென்டிமீட்டர். 1லேருந்து 2 வந்து 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. and then 1 to 3 half waist plus 2 சென்டிமீட்டர். 1 to 3 வந்து half waist plus 2 சென்டிமீட்டர். அது எவ்வளோனா 35.2 plus 2 சென்டிமீட்டர் 7.2. ஓகே and then 2 to 4 சேம் as 1 to 3. 2லேருந்து 4 வந்து எங்கள் 1 to 3 எவ்வளோ இருந்துச்சோ அதுதான் சேம். and then 3 to 5 4 சென்டிமீட்டர். 3லேருந்து 5 4 சென்டிமீட்டர். 4 to 6 சேம் as மேலே எவ்வளோ எடுத்தோமோ அதே சேம் எடுத்து இப்படி ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ முன்னாடி இந்த பேட்டர்னில் ஒரு சின்ன விஷயம் பார்க்க விட்டுட்டோம், அதை பார்த்துடலாம் இப்போ. ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு கர்வ் கனெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கர்வ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணாதான் அந்த ஷேப் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த பேஸ் லைனை பேசிக்காக வச்சு
பேக் பார்ட்டுக்கு இந்த கர்வ் லைன் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி வரையும் போது தான் நம்மளுக்கு வந்து பேக் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அது போக இந்த லைன் வந்து ப்ளீட்டோட சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ப்ளீட் வரணும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டாட் சிம்பிள், இது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த டாட் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து வெயிஸ்ட் பேண்ட், அதுக்கு அடுத்து ஃப்ளைட் பீஸ். 0 to 1 equal to 8 cm. 0லேருந்து 1 8 cm எடுத்துக்கோங்க. 0 to 2 1/4 c plus 2 cm. 0லேருந்து 1லேருந்து 2 வந்து 1/4 c plus 2 cm. 1/4 சீட் சர்க்கம்ஃபரன்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 2 cm எடுத்து இங்கே லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை கவுச் லென்த் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து 2 to 3 சேம் அஸ் 0 to 1. 2லேருந்து 3, 0லேருந்து 1 எவ்வளோ எடுத்தோமோ அதே சேம் தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். அடுத்து 1 to 5 half of 1 to 3. 1லேருந்து 5 என்னன்னா இந்த 1 to 3 1 to 2ல half மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து 5 to 6 சேம் அஸ் 0 to 4. 5லேருந்து 6 சேம் அஸ் 0 to 4. இங்கே எவ்வளோ மெஷர் பண்ணோமோ அதே அளவு இந்த இடத்துல தள்ளி மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 2 to 7 1.5 cm. 3லேருந்து 7 1.5 cm. இந்த 2 வந்து 3ஆ மாற்றிக்கோங்க. 2லேருந்து 7 1.5 cm. அந்த 2 to 8 1.5 cm. ஸோ இங்கேயும் சேம் தான். 3 to 8 1.5 cm. இந்த 1.5 நம்ம மார்க் பண்ணுறதை வச்சு என்ன பண்ணிக்கணும்னா இந்த லைனை ஸ்லாண்டிங் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த 5லேருந்து 8 கர்வ் லைன் ட்ரா பண்ணுங்க. இங்கே 6லேருந்து 7க்கு ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணி இந்த 4லேருந்து 6 கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளைட் பீஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, வெரி குட். தென் மாடியூல் 4ல நம்ம என்ன பார்த்தோம்? ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸ் பார்த்தோம். இப்போ மாடியூல் 5ல ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸோட லேஅவுட் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி ஹாப்பி. நோட்டில் வந்து இதை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து பேட்டர்ன் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பேட்டர்ன் டிராஃப்டிங் அண்ட் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 2ல மாடியூல் 4 பார்க்குறோம். என்னன்னா ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸ். ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸில் நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸ்னால் என்னென்னா நார்மல் பேண்ட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் இருக்கும், அதாவது மடிப்பு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸ். அது வந்து நம்ம ஸ்கர்ட் மாதிரி ரொம்ப விசிபிளாக தெரியாது, பட் மைல்டாக சின்ன சின்ன ப்ளீட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸோட ஸ்டைல் ஃபீச்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த drafting procedure. Pleated ட்ரவுசர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் லென்த், சீட் சர்க்கம்ஃபரன்ஸ், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் தென் இன்சைட் லெக் லென்த் அண்ட் லெக் வித். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல் லென்த் எங்கேருந்து இது வரைக்கும் எடுப்போம்? வேஸ்ட்ல இருந்து ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த லென்த்து கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் சீட் சர்க்கம்ஃபரன்ஸ், நம்ம சீட்டோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வெயிஸ்டில் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ். பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் கீழே வந்து நம்ம பேண்ட்டு போடுறப்ப கீழே எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் லூஸ் வேணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் வந்து பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ். அண்ட் தென் இன்சைட் லெக் லென்த்து. இன்சைட் லெக் லென்த்துனா என்னென்னா 2 காலுக்கும் ஊடால இருக்கிற கேப்போட லென்த்து தான் இன்சைட் லெக் லென்த். அண்ட் தென் லெக் வித்னா பேண்ட்டோட பாட்டம், அதுதான் வந்து லெக் வித். ஓகே, அடுத்து வந்து நம்ம டிராஃப்டிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். டிராஃப்டிங் ப்ரொசீஜர் 0 to 1 ஃபுல் லென்த் மைனஸ் லெக் வித் ப்ளஸ் 1 cm. 0லேருந்து 1 ஃபுல் லென்த் மைனஸ் லெக் வித். ஸோ லெக் வித் நம்ம பார்த்தோம்ல, அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 cm ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து 1 to 2 இன்சைட் லெக் ப்ளஸ் 1 cm. 1லேருந்து 2 இன்சைட் லெக் ப்ளஸ் 1 cm ஆட் பண்ணி எடுத்துக்கோம். ஸோ 76 cm. இது வந்து நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை. இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் ஒரு கார்னரில் போட்டு எழுதிக்கிட்டா போதும். இது வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு வர வேண்டியதில்லை. இந்த கேல்குலேஷன் எல்லாமே நான் இன்பிட்வீன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். அது வந்து எல்லா மாடியூல்லையும் இருக்கும். நீங்கள் அதை வந்து உங்கள் நோட்டில் ரஃப்பாக ஒரு காலமில் கேல்குலேட் பண்ணிக்கிட்டா போதும். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலில் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து 2 to 3 ஈக்குவல் டு ஹாஃப் இன்சைட் லெக். 2லேருந்து 3
2ல இருந்து 3 half inside leg minus 5 centimeters. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா 2 to 4 1 by 4 seat plus 4 centimeter. 2ல இருந்து 4 2 இந்த இருக்கு 4 இங்க இருக்கு 1 by 4 seat plus 4 centimeters நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து 0 to 5 same as 2 to 4. 0ல இருந்து 5 என்னன்னா இது 2 to 4 எவ்வளோ இருக்கோ அந்த சேம் மெஷர்மெண்ட் தான் அந்த 0ல இருந்து 5 நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து 4 to 6 1 by 12 சீட்டு. 4ல இருந்து 6 எவ்வளோனா 1 by 12 சீட்டு. 4 இங்க இருக்கு, ஸோ 6 இங்க இருக்கு. 4 to 6 1 by 12 சீட்டு. ஓகே, அடுத்து 2 to 7 சேம் as 4 to 6. 2ல இருந்து 7 சேம் as 4 to 6. ஸோ 2ல இருந்து 7 இந்த இருக்கு. இந்த 4 to 6 நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் இங்கே எடுத்து இந்த லைன் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து 5 to 8 1/4 waist plus 7.5 சென்டிமீட்டர். 5ல இருந்து 8 5 to 8 5ல இருந்து 8 1/4 waist plus 7.5 centimeters. And then அது எவ்வளோனா 17.75 plus 7.5 centimeter equal to 25.25 centimeters. ஸோ இதான் இங்கே வரும். அடுத்து வந்து 4 to 9 112 feet minus 1.5 centimeters. 4 to 9 4 இங்க இருக்கு 9 இந்த இருக்கு. 4ல இருந்து 9 112 feet. And then 4 to 10 18 feet. 4ல இருந்து 10 18 feet எடுத்து அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன்ல 5 இருக்கிற லைன்ல. அடுத்து வந்து 12 is the midpoint of 2 to 9. 2ல இருந்து 9ஓட மிட் பாயிண்ட் தான் என்னது 12. ஸோ இந்த மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 13 to 14 ஸ்கொயர் டவுன் தி லைன் ஃப்ரம் 12. 13ல இருந்து 14 நம்ம என்ன பண்றோம்னா இந்த லைனை அப்படியே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் 3 to 15 2 சென்டிமீட்டர். 3ல இருந்து 15 வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் எடுத்து 3 இந்த இருக்கு 15 இங்க இருக்கு இங்க மெஷர் 2 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 12 is the midpoint of 2 to 9. Okay, 12 is the midpoint of 2 to 9. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 3 to 15 வந்துட்டோம். ஓகே, 13 to 16 வந்து சேம் அஸ் 3 to 15. 13ல இருந்து 16 எவ்வளோ அப்படின்னா இங்கே 13ல இருந்து 16ஓட இது எவ்வளோனா சேம் அஸ் 3 to 15. இந்த 3ல இருந்து 15 நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை சேம் இந்த பக்கம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் 14 to 17 1/4 பாட்டம். 14ல இருந்து 17 எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 1/4 பாட்டம் எடுக்க போகிறோம். 14 to 17. ஸோ நம்ம பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏற்கனவே மெஷர் பண்ணி எழுதியிருந்தோம். அதில் 1/4 இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்து 14 to 18 சேம் as 14 to 17. இங்கே என்ன இருக்கோ அந்த சேம் இந்த பக்கமும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் 14ல இருந்து 18 மெஷர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து 9 to 19 equal to 2 சென்டிமீட்டர். 9 to 19 2 சென்டிமீட்டர். 9ல இருந்து 19 இங்க இருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து 20 ஸ்கொயர் அப் த லைன் ஃப்ரம் 12. 20 வந்து என்ன பண்றோம்னா ஸ்கொயர் அப் த லைன் இந்த 12ல இருந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைனை போட்டுக்கோங்க. அடுத்து 20 to 22 இங்கே 12ல இருந்து 20 ட்ரா பண்ணிட்டோம். 20ல இருந்து 22 4 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. 20ல இருந்து 22. அடுத்து 23 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 8 to 22. 23 வந்து இந்த 8ல இருந்து 22ஓட மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் வருது. அடுத்து வந்து 14 to 24 and 24 to 25 equal to 4 centimeter. 24 and 25 4 centimeters. Then 25 to 26 2.5 centimeter. 25ல இருந்து 26 2.5 centimeter. ஸோ இங்கே சேம். ஓகே, இப்போ 14ல இருந்து 24 எவ்வளோ எடுத்தா 4 சென்டிமீட்டர். 14ல இருந்து 24 அந்த 24ல இருந்து 25 4 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 25 to 26 2.5 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அண்ட் தென் பேக் எப்படி வரையணும்னு பார்க்க போகிறோம். ஜீன்ஸோட பேக் ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பேக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பாக்கெட் ஓப்பனிங் 1/6 feet equal to 13.5 சென்டிமீட்டர். பாக்கெட் ஓப்பனிங் வந்து 1/6 feet நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, and then 9 to 27 equal to 5 or 6.5 centimeter. 9 to 27
9ல இருந்து 27 எவ்வளோ மெஷர் பண்ணுறோன்னா 6.5 சென்டிமீட்டர். 9ல இருந்து 27. ஸோ 9 இங்கே இருக்கு, 27 இங்கே இருக்கு. 9ல இருந்து 27 எவ்வளோனா 6.5 சென்டிமீட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். 16 to 28, 16ல இருந்து 28 என்ன பண்ணுறோன்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணுறோம். 17 to 29 2.5 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணுறோம். and then 10 to 30 2.5 சென்டிமீட்டர். 10ல இருந்து 30 2.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறோம். 10ல இருந்து 30 எவ்வளோ எடுக்கணும் 2.5 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ 10ல இருந்து 13 2.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். அடுத்து வந்து 13 இருக்குது. 31 reduce the line from 19. 31 வந்து என்ன பண்றோம்னா இங்க இருந்து இந்த 19ல இருந்து லைன் டிரா பண்ணோம். 19ல ஸ்கேல் வச்சு இந்த 30 ரீச் பண்ற மாதிரி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைன் டிரா பண்ணோம்னா இது எங்க கட் ஆகுதோ அதான் வந்து 31. and then 31 to 32 4 சென்டிமீட்டர். 31ல இருந்து 32 வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, and then 27 to 33 1 சென்டிமீட்டர். 27 to 33, 27ல இருந்து 33 எவ்வளோ எடுக்கணும்னா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, and then waist band எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1ல இருந்து 1 to 2 6.5 சென்டிமீட்டர். 1ல இருந்து 2 வந்து 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. and then 1 to 3 half waist plus 2 சென்டிமீட்டர். 1 to 3 வந்து half waist plus 2 சென்டிமீட்டர். அது எவ்வளோனா 35.2 plus 2 சென்டிமீட்டர் 7.2. ஓகே, and then 2 to 4 சேம் as 1 to 3. 2ல இருந்து 4 வந்து எங்க 1 to 3 எவ்வளோ இருந்துச்சோ அதுதான் சேம். and then 3 to 5 4 சென்டிமீட்டர். 3ல இருந்து 5 4 சென்டிமீட்டர். 4 to 6 சேம் as மேலே எவ்வளோ எடுத்தோமோ அதே சேம் எடுத்து இப்படி ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ முன்னாடி இந்த பேட்டர்னில் ஒரு சின்ன விஷயம் பார்க்க விட்டுட்டோம், அதை பார்த்துடலாம் இப்போ. ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு கர்வ் கனெக்ட் பண்ணுறதா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கர்வ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணாதான் அந்த ஷேப் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த பேஸ் லைனை பேசிக்காக வச்சு பேக் பார்ட்டுக்கு இந்த கர்வ் லைன் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி வரையும் போது நம்மளுக்கு வந்து பேக் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அது போக இந்த லைன் வந்து ப்ளீட்டோட சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ப்ளீட் வரணும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டாட் சிம்பிள், இது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த டாட் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து வேஸ்ட் பேண்ட், அதுக்கு அடுத்து ஃப்ளை பீஸ். 0 to 1 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். 0ல இருந்து 1 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 0 to 2 1/4 c plus 2 சென்டிமீட்டர். 1ல இருந்து 2 வந்து 1/4 c plus 2 சென்டிமீட்டர். 1/4 சீட்டை சீட் சர்க்கம்ஃபரன்ஸை 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் எடுத்து இங்கே லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை கவுச் லென்த் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து 2 to 3 சேம் as 0 to 1. 2ல இருந்து 3, 0ல இருந்து 1 எவ்வளோ எடுத்தோமோ அதே சேம் தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். அடுத்து 1 to 5 half 1 to 3. 1ல இருந்து 5 என்னன்னா இந்த 1 to 3 1 to 2ல ஹாஃப் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து 5 to 6 சேம் as 0 to 4. 5ல இருந்து 6 சேம் as 0 to 4. இங்கே எவ்வளோ மெஷர் பண்ணோமோ அதே அளவு இந்த இடத்துல தள்ளி மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 2 to 7 1.5 சென்டிமீட்டர். 3ல இருந்து 7 1.5 சென்டிமீட்டர். இந்த 2 வந்து 3ஆ மாற்றிக்கோங்க. 2ல இருந்து 7 1.5 சென்டிமீட்டர். அந்த 2 to 8 1.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் சேம் தான். 3 to 8 1.5 சென்டிமீட்டர். இந்த 1.5 நம்ம மார்க் பண்ணுறதை வச்சு என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த லைனை ஸ்லாண்டிங் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த 5ல இருந்து 8 கர்வ் லைன் ட்ரா பண்ணுங்க. இங்கே 6ல இருந்து 7க்கு ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணி இந்த 4ல இருந்து 6ஐ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளை பீஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, வெரி குட். தென் மாடியூல் 4ல நம்ம என்ன பார்த்தோம், ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸ் பார்த்தோம். இப்போ மாடியூல் 5ல ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸோட லே அவுட் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி ஹாப்பி. நோட்டில் வந்து இதை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து பேட்டர்ன் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.